அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த வாரம் அதாவது 13 ஏப்ரல் 2026 முதல் 19 ஏப்ரல் 2026 வரையிலான ஒரு வார கால ராசி பலன்களை நம்ம துலாம் ராசிக்காக வழங்கியிருக்கிறோம். மேலும் இந்த வீடியோவில் இந்த வாரத்திற்கான சிறப்புகள் என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும், அலுவலக மேலாண்மை எல்லாம் இந்த வாரம் எப்படி அமையும், கல்வி வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும், மேலும் இந்த வாரத்திற்கான பரிகாரங்கள் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனது பெயர் ஸ்ரீ சிவகுமார், முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களது நலனை நான் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்தலாம். இந்த வாரம் 13 ஏப்ரல் முதல் 19 ஏப்ரல் வரையிலான, அதாவது பங்குனி 30 முதல் சித்திரை 6 வரையிலான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மேலும் இந்த வாரம் சந்திர பகவான் கும்பத்திற்கும் மீனத்திற்கும் மேசத்திற்கும் ரிஷபத்திற்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்குங்க. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வாரமாக அமைங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு புத்துணர்வோடு செயல்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. அற்புதமான ஒரு யோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக உத்தியோக பணிகளில் உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் தருவாங்க. உங்கள் கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி வெற்றிகரமாக முடித்து நீங்கள் நல்ல மதிப்பை பெற முடியும். மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய யோகம் இப்போது சூப்பராக இருக்குங்க. ஆனால் உங்கள் வேலைகளில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தி சீக்கிரமாக முடிக்கிறதுனால உங்கள் காரியங்களை சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். சில தொந்தரவுகள், இடைஞ்சல்கள் உங்களுக்கு இந்த வாரம் வரலாங்க. ஏன்னா உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வட்டத்தில் சில சுயநலமான நபர்கள் மூலமாக கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய பொறுப்புகள் நல்ல உயர் பொறுப்புகளாக இருக்கும், நல்ல கெத்தான பொறுப்புகளாக இருக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்தபடி ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதிலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களது உதவியாளர்களின் துணையுடன் கடினமான வேலை ஒன்றை செய்து முடிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. கூட்டு தொழிலில் வியாபாரம் சுமாராக நடைபெற்றாலும் வழக்கமான லாபம் கண்டிப்பாக குறையாது. உங்கள் வியாபார தளத்தை விரிவாக திட்டமிடுவீர்கள். உங்கள் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இப்போது பழைய ஒப்பந்தங்கள் மூலமாகவே உங்களுக்கு வருமானங்கள் அதிக அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. இந்த வாரம் நல்ல தன லாபம் கிடைக்கும். அதனால கணிசமான ஒரு பகுதியை நீங்கள் சேமிக்க முடியும். கூடுதலாக கிடைக்கக்கூடிய பணத்தை ரியல் எஸ்டேட் அல்லது சொத்து, ஏதாவது அசைய சொத்துக்கள் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நமது துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது. உங்களுடைய கடின உழைப்பு தான் எப்பயுமே உங்களை மேலும் மேலும் உயர்த்தும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். ஸோ உங்கள் கடின உழைப்பை நீங்கள் அதிகம் சார்ந்திருக்க வேண்டும். அதிர்ஷ்டம் எப்போதும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக மாணவர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாதுங்க. கல்வி மட்டும்தான் உங்களது கடைசி காலம் வரைக்கும் வரும் அப்படின்றதுனால அதிர்ஷ்டத்தை மட்டுமே நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது. அது நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு செயலுங்கிறத தவிர வேறு எதுவுமே அதனால பிரயோஜனம் இல்லை. அதனால கடின உழைப்பை நீங்கள் விரைவுபடுத்தி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது வேலை தொடர்பான சில வெளிநாட்டுகளுக்கான பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்கு இருக்கலாங்க. உங்களது தொழிலுக்காக கூட வெளிநாட்டு நீங்கள் செய்யலாம். அது நல்ல லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது மிகச்சிறப்பான நல்ல லாபகரமான சூழ்நிலை தான் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகளை இப்பொழுது தொடங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சில கலைஞர்கள் பழைய ஒப்பந்தங்கள் மூலமாக நல்ல தன லாபத்தை இப்பொழுது நீங்கள் பெற முடியும். உங்கள் வீட்டு தேவைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிந்துட்டு நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்தில் உங்கள் தந்தை பற்றிய கவலைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். சிலருக்கு எதிர்மாறாத இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் இருக்குங்க. விவசாயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உறவினர்களில் கொஞ்சம் அலைச்சல் கிடைத்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஆதரவும் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. வித்தியாசமான சில அப்ரோச் மூலமாக நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. உங்களது காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்களும் உங்கள் மனக்குறந்த காதலரும் ஒருவருக்கொருவர் உங்களது நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கான நேரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்குங்க. உங்களது மனக்குறந்த காதலர் அவருடைய உணர்வுகளை உங்களிடம் வெளிப்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இந்த வாரம் இருக்காது அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் காதலரை பற்றிய பல ரகசியங்களை இந்த வாரம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களது காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவே இருக்குங்க. நல்ல புத்துணர்வை உங்களுக்கு உருவாக்கி தரும். நீங்கள் உங்கள் காதலருடன் எங்கேயாவது சிறுதூர பயணங்கள், ஏதாவது மதம் சார்ந்த தலங்களுக்கு நீங்கள் செல்லலாம். அதன் மூலமாக இன்னும் நல்ல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. திருமணமானவர்கள் இந்த வாரம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அதிகமாக
டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அற்புதமான ஒரு வாரங்க. நீங்கள் செலவுகளை மட்டும் கரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் உங்கள் முதலீடுகளில் நீங்கள் எதிர்காலம் குறித்த முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் முயற்சியை மட்டும் நம்புங்கள். எந்த விதமான சூழ்நிலையும் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதை மட்டும் நீங்கள் கண்காணித்து கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக அமையும். கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. உறவினர்கள் மற்றும் உங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். வேணுங்கிற உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அற்புதமான ஒரு வாரம். வேலைப்பளு அதிகமாக இருக்குங்கிற காரணத்துக்காக எந்த வேலையும் நீங்கள் நான் இதை செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் மறுக்கக்கூடாதுங்க. எல்லா வேலையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அந்த வேலையின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. லாபகரமான ஒரு வாரம், மங்களகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. அற்புதமான ஒரு வாரம். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாம உங்க கடின உழைப்பை மட்டும் நீங்க நம்பி வேலை பார்க்கும்போது இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட்ல நீங்க முதலீடு செய்வது குறித்து இன்னொரு நீங்க கன்சிடர் பண்ணலாங்க. தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை செய்யலாம். முதலீடு செய்வதன் மூலமாக எதிர்காலம் இன்னும் செக்யூர்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க எப்பயும் போல நாகதேவர்களை வழிபட்டு வாருங்கள். உங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகிவிடக்கூடியவாகவும் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு முன்னேற்றமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் நாகதேவர்களை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகனுக்கு சிவப்பு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வழக்கமான லாபத்தை கண்டிப்பாக பெற முடியுங்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்யலாம். தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு பொறுமையாக நிதானித்து நீங்கள் முடிவு செய்து நீங்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யுங்கள். உங்களுக்கு வழக்கமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறதை விட நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளையே ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிட்டு உங்களது கடின உழைப்பை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய விஷயங்களை செய்தீங்கள். உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் புரிபவர்கள், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அல்லது எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் உங்கள் முயற்சிகளை தடையிடாமல் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பை மட்டும் நம்பி நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக எழுத்து சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் முயற்சி செய்து வெற்றிகள் பெறும்போது அது உங்களுக்கு மேலும் நல்ல ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி தருங்கிறதுனால கண்டிப்பாக அற்புதமான ஒரு வாரமாக அமையும். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம். நீங்கள் முயற்சி செய்து உங்களது திட்டங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும். நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான வெற்றிகரமான ஒரு வாரங்க. பண வரவுகளும் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசில் படுறதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதன் மூலமாக நம்ம இந்த வீடியோ குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க. மேலும் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தினசரி ராசி பலன்கள் வீடியோலையும் நம்ம சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.